வாழ்க்கையில் வரும் முதல் காதலை யாராலும் மறக்க முடியாது. அது கல்யாணமான பிறகும் கூட அது முள் போல பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்தஸ்தையும் பணத்தையும் மட்டும் மதிக்கும் பெற்றோர்கள் சிலர் அன்பை வைத்து பிள்ளைகளை பிரித்து வைப்பார்கள். திருமணம் ஆனாலும் கூட முதல் காதல் மறக்க முடியாது. அது சாகும் வரை நம் நினைவை விட்டு போகவே போகாது. மறந்தாலும் அது காதல் அல்ல. ஓய்வு பெற்ற பிரபல ஸ்டண்ட் மாஸ்டர் 64 வயதுடைய ராஜ்கிரண் தன் மகன் பிரசன்னா, மருமகள் சாயா சிங் மற்றும் பேரன் பேத்திகளுடன் சந்தோஷமாக வாழ்கிறார். பக்கத்து வீட்டில் தன் நட்பாக இருக்கும் 20 வயது பையனுக்கு அடிக்கடி அறிவுரை கூறுவார். அவனிடம் தானும் காதலித்ததாகவும் அந்த முதல் காதல் மறக்க முடியாது என்பார். தன்னுடைய உடல் தேகத்தை 60 வயதிலும் கம்பீரமாக வைத்து வருவார் அவர். அடிக்கடி சமூகத்தில் நடக்கும் ஒரு சில பிரச்சனைகளை எதிர்த்து குரல் கொடுத்து வர, இதனால் அடிக்கடி போலீஸ் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து இவருக்கு ஏன் இந்த வேலை என கூறி எச்சரிக்கின்றனர். இது மகன் பிரசன்னாவிற்கு அடிக்கடி மன உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் வேறு ஒரு பிரச்சனையால் இவரை காவல் நிலையத்திற்கு வரவைக்கப்பட இந்த நிகழ்வு மகன் அப்பாவிடம் வெறுப்பாக பேச வைக்கிறது. 60 வயதான ஒருவர் தன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்கிறார். கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறார். மனப்போன போக்கில் எங்கேயோ போகிறோம் என்று தெரியாமல் போகும்போது வழியில் அவரை போல் பிரியாணி தின்று கொண்டிருக்கும் சிலர் அவருடைய முதல் காதலை ஞாபகப்படுத்துகிறார்கள். அந்த காதலி ரேவதி இப்போ எங்கே இருக்கிறார் என்பதையும் தெரிந்து கொண்டு தன் முதல் காதலியை தேடி போகிறார். அவரை சந்தித்தாரா இல்லையா, மீண்டும் தன் குடும்பத்துடன் சேர்ந்தாரா என்பதே பவர் பாண்டியின் படத்தின் மீதான கதை. பவர் பாண்டியாக ராஜ்கிரண் வழக்கமாக பாணிகளில் இருந்து விலகி அவருக்கு உண்டான சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ராஜ்கிரண் பவர் பாண்டி என்ற சண்டை கலைஞராக நடித்திருக்கிறார். ராஜ்கிரண் தன்னுடைய மகன், மருமகள் மற்றும் பேரை குழந்தைகளுடன் இருக்கும் உறவை தன் முதல் காதலியை சந்திக்கும் போது, அதிலும் தன் முதல் காதலிக்கு ஸ்டார்டிங்கில் குறுஞ்செய்தி அனுப்பும் போது அவரிடம் வெளிப்படும் அந்த காதலும், பின்னர் கிளைமேக்ஸில் தன் காதலியை பிரிந்து மற்றும் குடும்பத்துடன் பயணிக்கும் காட்சிகளும் தூள் கிளப்பி உள்ளது. பவர் பாண்டி படம் ராஜ்கிரண் சாரையே சரியாக போய் சேர்ந்திருக்கிறது. ஹாட்ஸ்அப் ராஜ்கிரண் சார். ராஜ்கிரணின் மகனான பிரசன்னா இந்த கால ஐடி இளைஞரின் மிஷின் போன்ற வாழ்க்கையை மற்றும் உணர்வை அப்படியே பிரதிபலிக்கிறார். யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். பிரசன்னாவின் மனைவியாக சாயா சிங், பக்கத்து வீட்டு பையனாக ரின்சன் மற்றும் குழந்தை நட்சத்திரங்கள் ராஜ்கிரணின் பேரனாக மாஸ்டர் ராகவன், பேத்தியாக சவி சர்மா மனதில் நிற்கிறார்கள். பல வருடங்கள் கழித்து திரையில் ராஜ்கிரணின் முதல் காதலியாக ரேவதி, ராஜ்கிரண் ரேவதி இருவரின் லவ் போர்ஷன்கள் முதல் காதலில் தோற்று போனவர்களுக்கு தங்கள் முதல் காதலியை நிச்சயமாக ஞாபகப்படுத்தும். ரேவதியிடம் இறுதி காட்சியில் விடைபெற்று சொல்லும் போது காதலுக்காக 2வது முறை வீட்டை விட்டு வருவதாக கூறும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இந்த முதல் காதல். ராஜ்கிரணின் இளமை தோற்றத்தில் என்ட்ரி கொடுத்த தனுஷ் அவருக்கான வாணியில் கலக்கி மெடோனா செபஸ்டியனுடன் ரொமான்ஸ் காட்சிகளிலும் கலக்கி இருக்கிறார். காதலி மெடோனோ தன்னை விட்டு பிரியும் போது அவர் கண்கலங்கி நிற்கும் காட்சி அருமை. தனுஷின் காதலியாக மெடோனா செபஸ்டியன் அழகு புதுமை. ஷான் ரோல்டன் இசையும் பின்னணி இசை பாடல்களும் படத்தின் வெற்றிக்கு பக்கபலமாக அமைந்திருக்கிறது. தனுஷின் எதிர்பார்ப்பை ஷான் ரோல்டன் பூர்த்தி செய்திருக்கிறார். வேல்ராஜ் போலீஸ் அதிகாரியாக நடித்ததுடன் இப்படத்திற்கு ஒளிப்பதிவு செய்துள்ளார். கதைக்கு ஏற்றாப்போல் ஒளிப்பதிவு கையாண்டுள்ளார். நடிகர் தனுஷ் முதல் முறையாக இயக்குனர் அவதாரம் எடுத்த பவர் பாண்டி படத்தின் மூலம் களமிறங்கியிருக்கிறார். பவர் பாண்டி படத்தின் மூலம் இத்தனை வருடம் காலம் வேறு ராஜ்கிரனாக இருந்த அவரை முற்றிலும் மாற்றி புதிய ராஜ்கிரனாக காட்டியுள்ளார். நடிப்பை தாண்டி பாடல் பாடுவது, பாட்டு எழுதுவது என புது புது பரிமாணம் எடுத்த தனுஷ் தயாரிப்பாளராகவும் வெற்றி பெற்றார். இப்போது பவர் பாண்டி படம் மூலம் ஒரு இயக்குனராகவும் தேறிவிட்டார் நடிகர் தனுஷ். மொத்தத்தில் தனுஷின் ஒண்டர்பேர் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள பவர் பாண்டி எனும் பாப்பாண்டி பாசிட்டிவ் விஷயங்களை, அதாவது நன்மையான விஷயங்களை மட்டுமே எடுத்து ஒரு பாசிட்டிவான படத்தை தந்திருக்கிறது. முதல் காதல் தலைமையிலான முதுமை கால ஞாபகப்படுத்தும் வகையில் அமைத்து சிறப்பாக இயக்கி தயாரித்திருக்கிறார் தனுஷ். குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய தமிழ் புத்தாண்டு பரிசு பவர் பாண்டி.